என் அலங்காரம் மற்றும் நாராயணரின் கௌரவம் பாதியிலே நின்றுவிட்டது. நம்முடைய அன்பும் முழுமையடையும், தங்களின் அலங்காரமும் முழுமையடையும். இந்த கால் கொலுசில் இந்த முத்துக்கள் அழகு சேர்க்க வேண்டுமென்றால் அதற்கு என்னுடைய லக்ஷ்மி மீண்டும் வைகுண்டம் வந்து சேர வேண்டும். மீண்டும் வைகுண்டம் வந்து சேர வேண்டும். மீண்டும் வைகுண்டம் வந்து சேர வேண்டும். ஆகையால் இந்த துர்வாசகன் உனக்கு சாபமளிக்கிறேன். எந்த செழிப்பை நீ நிராகரித்து விட்டாயோ அது உன்னை விட்டு விலகட்டும். அனைத்து தேவ கணங்களும் செழிப்பில்லாமல் இருப்பார்கள். இது என்ன அசுரமாதா? நம் நிழலைக் கண்டே தேவர்கள் பயந்து போய்விட்டார்கள். அப்படி இருக்க இவர்கள் நம்மோடு எப்படி யுத்தம் புரிவார்கள்? என்ன விஷயம் தேவராஜா? உங்கள் சத்ரு நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து உங்களுக்கே சவால் விடுகிறான். அமைதியாக நிற்கிறீர்கள். உங்கள் ஆயுதத்தை எடுங்கள். சொர்ணபானு, இப்போது இந்த தேவகணங்கள் சொர்க்கத்தில் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள். இங்குள்ள அனைத்து தேவகணங்களையும் சொர்க்கலோகத்திலிருந்து இப்பொழுதே விரட்டி அடியுங்கள். என்ன பார்க்கிறாய் தேவராஜனே? இப்பொழுது இங்கிருந்து மரியாதையாக போய்விடுகிறாயா, இல்லை உன்னை அவமதித்து வெளியே தள்ளவா? செல். வேண்டும் என்றால் என் கால்களில் விழுந்து கதறு, அல்லது நாராயணன் காலில். ஆனால் சொர்க்கத்தை விட்டு போய்தான் ஆக வேண்டும் இந்திரா. நான் மட்டுமல்ல, இனிமேல் உனக்கு உதவி செய்ய நாராயணனாலும் வர இயலாது. நியதியின் சக்கரமானது சுழல ஆரம்பித்து விட்டது இந்திரா. இந்த செல்வங்களை நினைத்து நேற்று வரை நீ அகம்பாவத்தில் ஆடிக்கொண்டிருந்தாய். சுகம் மற்றும் சந்தோஷத்தை இழந்த சொர்க்கம் இன்று இந்த அசுரர்கள் கையில். அதன் காரணமாக இங்கிருந்து சென்று விடு. உதவி செய்யுங்கள் நாராயணரே. நாராயணா, உதவி செய்யுங்கள். காப்பது எனது தர்மம் என்று நான் அறிவேன். ஆனால் மேம்படுவதற்கு முன்பு ஆத்மாவால் இணைவதும் முக்கியம். நம் தவறுகளை ஒப்புக்கொள்வதும் அவசியமாகும். தேவகணங்கள் செய்த தவறை அவர்களை உணர வேண்டும். செல்வங்களை இழந்ததற்கான அகங்காரத்தை அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அனைத்து தேவகணங்களின் நிலைமையா இது? எப்படி? இவர்களின் இந்த நிலைமைக்கு காரணம் இவர்கள்தான் ஜெய விஜயா. இன்று செல்வங்களை இழந்து நிற்பதற்கும் காரணம் இவர்கள்தான். என்ன? லட்சுமி நாராயணர் பிரிவதற்கு இவர்கள் காரணமா? வைகுண்டத்தை இழந்து இப்பொழுது எதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள்? வேறு யாரை தேடிதான் போக? நாராயணரை தவிர வேறு யார் எங்களுக்கு உதவுவார்கள்?
நாங்கள் தேவகணங்கள் எங்கள் செழிப்பை நாங்கள் இழந்து நிற்கிறோம். அசுரர்களும் சொர்க்கலோகத்தை பறித்து விட்டார்கள். இது பல வருட கனவு. சொர்க்கலோகத்தை அசுரர்கள் வென்றிருக்க வேண்டும். இன்றுதான் நம்முடைய கனவு நிறைவேறி உள்ளது. இந்த கௌரவம், அதாவது இந்த சிம்மாசனத்திற்கு உண்மையில் இதற்கு உரியவன் நீதான் மகாபலி. சிம்மாசனத்தில் அமரு மகனே. எனக்கு நம்பிக்கை உள்ளது. உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் இந்த சிம்மாசனத்திலிருந்து உன்னை இறக்க முடியாது. இது வெறும் ஆரம்பம்தான் அசுரமாதா. விரைவிலேயே 3 உலகங்களிலும் அசுரர்களின் ராஜ்யம் இருக்கும். சொர்ணபானு, என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் அசுர ராஜா. உலகை ஆள வேண்டும் என்கிற கனவில் சுரபானு பூமியை நோக்கி கிளம்பிவிட்டார். அதர்மத்தின் நட்டூரியங்கள் அங்கு நடக்கப் போகிறது. நல்லவைகள் எல்லாம் அழியப் போகிறது. பூமியில் மூளை முடுக்கெல்லாம் அசுரர்களின் ராஜ்யம் இருக்கும். யாராலும் அவர்களை தடுக்க இயலாது. அதோடு அவர்களை தடுக்கவும் எங்களால் இயலாது. செல்வமும் செழிப்பையும் எல்லாவற்றையும் இழந்தோம். 4 புறங்களிலும் கலவரம் நடக்கிறது. இவை அனைத்திற்கும் காரணம் யார் தேவேந்திரா? பிரபு, தவறு செய்துவிட்டோம். தெரியாமல் செய்துவிட்டோம். ஆனால் துர்வாசக மாமுனிவர் சிறிய தவறுக்காக எங்களுக்கு பெரிய சாபத்தை அளித்து விட்டார். எங்கள் மன்னிப்பையும் அவர் ஏற்கவில்லை. யார் தம் தவறுகளை உணர்கிறாரோ அவருக்குத்தான் மன்னிப்பும் திருந்துவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும். அதை தாங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள். தாங்கள் திருந்த சிறு முயற்சி கூட எடுக்கவில்லை. ஆதலால் தங்கள் தவறு மன்னிக்க கூடியது அல்ல தேவேந்திரா. அல்ல தேவேந்திரா. அல்ல தேவேந்திரா. மனதை தூய்மைப்படுத்துங்கள். சிந்தியுங்கள். தங்கள் தவறு என்ன என்பதை உணருங்கள். அந்த மாமுனிவரின் சாபத்திற்கு உண்மையான காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவராஜன் இந்திரனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது என வெறும் ஒரு துச்ச பூமாலையை கொடுக்கிறீர்கள். நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்துள்ளது. ஆனால் என் நாராயணர் நிரபராதியாக இருந்தும் தண்டனையை அனுபவிக்கிறார். இதற்கு காரணம் நீங்கள்தான். இதில் உண்மை என்னவென்றால், இங்கு வந்து நிற்பதற்கு கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் செய்த தவறை சிறிதளவாவது நீங்கள் உணர ஆரம்பித்தால் இதுதான் சரியான சந்தர்ப்பம். நாராயணரிடம் உங்கள் தவறை ஒப்புக்கொள்ளுங்கள். நாராயணா, அகங்காரமே நாங்கள் செய்த தவறாகும். ஹயக்ரீவனை அழித்ததற்கு பிறகு அனைத்து தேவகணங்களும் சந்தோஷத்தில் தலைத்தார்கள். ஸ்ரீயை சரியாக வழிநடத்துவதை விட்டுவிட்டு மதிமயக்கத்தில் நாங்கள் மூழ்கிவிட்டோம். எங்கள் கடமையிலிருந்து நாங்கள் தவறினோம். பிரபு, தேவகணங்கள் என்னுடைய கட்டளைக்குத்தான் அடிபணிவார்கள். உண்மையில்
இந்த தவறை செய்தது நான் தான். என்னை மன்னித்து விடுங்கள். காரணம், நான் மாமுனிவரை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, செல்வங்களையும் அலட்சியப்படுத்தினேன். அதோடு என்னால் தான் உங்களுக்கும் தேவி லக்ஷ்மிக்கும் பிரிவெனும் அக்னியில் எரிய நேரிட்டது. நான் எனது தவறை ஏற்றுக்கொள்கிறேன் பிரபு. அதை திருத்தவும் முயற்சி செய்கிறேன். நீங்கள் என்னை மன்னித்து விட்டாலே போதும். மன்னியுங்கள் நாராயணரே. என்னை மன்னியுங்கள் நாராயணா, என்னை மன்னியுங்கள். நல்லது, நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் தாங்கள் எதை இழந்தீர்களோ அதை அடைவது என் கையில் இல்லை. நீங்கள் எங்களை மன்னித்து விட்டாலே போதும். தண்டனையை ஏற்கும் விதத்தில் நாங்கள் அசுரர்களுக்கு தாசனாகவும் இருந்து விடுவோம். தேவேந்திரன் பேசக்கூடிய பேச்சாகிது. ஒரு புறம் மன்னிப்பு கோரி தங்கள் வீரத்தை காட்டுகிறீர்கள், ஆனால் மறுபுறம் தாசனாக இருக்க விரும்புகிறீர்கள். இது கோழைத்தனம் அல்லவா? அகங்காரத்தை விட்டு விலகி வந்து அவநம்பிக்கையின் போர்வையை போர்த்திக் கொள்ளாதீர்கள். சரி பிரபு, நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மோகத்தின் காரணமாக செல்வத்தை இழந்தீர்கள். அதை மீண்டும் அடைய வேண்டுமெனில் நற்கர்மங்களை செய்யுங்கள். இல்லை எனில் தாங்கள் அனைவரும் செல்வ செழிப்பின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். எப்படி சாத்தியமாகும் பிரபு? தைரியமாக இருங்கள். பேரிடர் என்னும் இருள் தைரியம் எனும் தீபத்தாலேயே அழியும். தன்னம்பிக்கையை இழந்தால் தங்களுக்கு எதுவும் கிடைக்காது. என் ஸ்திரீயும் கிடைக்க மாட்டார். பார்த்தாயா, மகள் வந்ததும் சமுத்திர உலகத்தில் தீபங்கள் தன்னால் எரிகின்றன. மகனே சங்கராஸ்வரா, எழுந்திரு, எழுந்திரு மகனே, எழுந்திரு, எழுந்திரு. பார் மகனே, எங்களுடைய வேதனைகளை உங்களால் உணர முடியும் என்றால் எங்களுடைய மகனை தந்து விடுங்கள். தங்கள் வருத்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சிருஷ்டியை பாதுகாப்பவன் நான். இது என் கடமையாகும். நீங்கள் என் மகனை திருப்பிக் கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு உங்கள் லக்ஷ்மியை திருப்பிக் கொடுக்கப் போவதில்லை நாராயணா. உன் தாய் இல்லத்திற்கு உன்னை வரவேற்கிறேன் ஸ்ரீ. தாய் தந்தையரின் இதயம் கடலை விட பரந்தும் ஆழமாகவும் இருக்கும். இங்கே உன் வருத்தங்களை நீ மூழ்கெடுத்து விடு. இனி இதுதான் உனது இல்லம். நாங்கள் உன்னுடைய குடும்பம். நீ மகிழ்ச்சியாய் இருக்கலாம். என்னால் சிறிது காலம் இங்கு தங்கிவிட முடியும் தாயே. ஆனால் எனது இல்லம், குடும்பம், உறவுகள், என்னுடைய அத்தனையும் நாராயணர் தானே. அதோடு எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அவரால் என்னை விட்டு பிரிந்திருக்க இயலாது. என்னை மீண்டும் அழைத்துச் செல்ல அவர் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்தே தீருவார்.
மகாபிரபு, நீங்களே ஒரு வழியை கூறுங்கள். ஆம் பிரபு, உலகின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களிடம்தான் தீர்வு உள்ளதே. லக்ஷ்மி தேவி வருவதற்கு நிச்சயம் உங்களிடம் ஒரு வழி இருக்கும். ஆசையால் நான் கிடைக்க மாட்டேன் நாராயணரே. நான் கர்மாவால் தான் கிடைப்பேன். அதற்காக தன் நிலையை உணர்த்த வேண்டும். அதுவும் கர்மாவால் முயற்சி செய்ய வேண்டும். ரிஷி துர்வாசரின் சாபத்தை போக்க நிச்சயம் ஒரு வழி இருக்கும். பாவங்களை அழிக்க புண்ணியம், அதர்மங்களை அழிக்க தர்மம், அதுபோல சாபத்தை கலைக்க வேண்டுமெனில் வரம் பெற வேண்டும். வரம் பெற வேண்டும். ரிஷி துர்வாசர் அளித்த சாபத்தின் ஆற்றலை தேவி லக்ஷ்மியின் வரத்தால் மட்டுமே போக்க முடியும். அந்த வரத்தை சிருஷ்டியில் உள்ள அனைவருக்கும் அளித்திருக்கிறார்கள். அவர்களை நாம் எளிதாக அடைய முடியாது. கர்மங்களால் மட்டுமே அடைய முடியும். யார் சரியான கர்மங்களை புரிகிறார்களோ அவர்களோடு நாராயணன் துணை புரிவார். நாராயணர் உடன் இருந்தால் தேவி மீண்டும் வருவது நிச்சயமாகிவிடும். சமுத்திரராஜனும் அவர் மனைவி ஜலதேவியும் லக்ஷ்மியை மகளாக்கி அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் உங்களை சத்துருவாக பார்க்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும். அவர்கள் தேவி லக்ஷ்மியை அனுப்பவில்லை என்றால் தேவகணங்களுக்கு செல்வமும் உங்களுக்கு ஸ்ரீயும் கிடைக்க மாட்டார்கள். அவர்களோ தேவி நாராயணர், தாய் தந்தையரை எதிர்த்து செயல்பட மாட்டார்கள்.